Taste the Daily. இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புவனேஸ்வர் தனபாக்கியம் தம்பதியரின் 45 நாட்களே ஆன குழந்தைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடலில் 4 இடங்களில் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் மூக்கில் இருந்து ரத்தம் வெளிவந்த நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்நிலையில் வழக்கு பதிந்தால் தன் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய இயலும் என்பதால் இதுகுறித்து போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதியாமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் அலைக்கழிப்பதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விமான நிலைய மேலாளர் அறைக்கு வெளிநாட்டில் இருந்து வந்த மர்ம மின்னஞ்சலில் வெடிகுண்டுகள் வைத்திருப்பதால் எந்த நேரத்திலும் வெடித்து சிதறும் என கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்த நிலையில் சில விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. ஸ்டாலின் அரசின் சைபர் கிரைமின் அலட்சியத்தால் சமீப காலமாக பள்ளி விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.